ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. காலம் எனும் ஒற்றை சொல்லிற்கு பொருள் உண்டு. ஏனெனில் ஒவ்வொரு கோள்களிலும் உள்ள ஆற்றல்களின் இயக்கமே காலமாகும். காலம் எனும் ஓர் தனித்த இயக்கம் எங்குமே நிலைப்பதில்லை. எந்த ஒரு செயலும் சிறு சுழலாக உருமாறி தீவிரமாய் சுழன்று பின் கரைந்துவிடும். மனிதர்கள் ஓர் செயலினை உருவாக்கி நிறைவேற்ற வேண்டும் எனில் காலம் எனும் வரையறைகளே முதன்மையாய் உதவிடும். எந்த ஒரு செயலும் முதலில் சிறு எண்ணமாக உருமாறி உள் மூளை முழுவதும் சுழன்று வரும். எண்ணமானது சொல்லாகி செயலாகும் தருணம் அறிவும் உணர்வும் பூரணமாய் நிகழ்வினை ஏற்றுக்கொள்ளும். ஒரு எண்ணம் உருவாகி செயலாக மலர்ந்து நிறைவுறுவதற்கு உதவுவதே காலம் எனும் நிலையாகும். கடலினில் தோன்றும் அலைகளை கண்ணுற்றால் சத்தியமானது புலப்படும். ஓர் அலை என்பது மெல்லியதாய் மலர்ந்து மறையும். ஓர் அலை என்பதோ வீரியமாய் எழுந்து கரை சேரும். எந்த ஒரு செயலும் அதன் தன்மையினை கொண்டே வீரியம் அடையும். மனிதர்கள் தங்களுடைய அறிவினால் சில எண்ணங்களை உருவாக்கி வீரியமாய் செயல்புரிவர். அத்தகைய செயல்களின் மூலம் உருவாகும் கால எல்லை என்பது குறுகியோ அன்றி பெருகியோ காணப்படும். இறைவனின் செயல் என்பது மானுட அறிவினால் ஏற்கப்பட்டால் அத்தருணம் உருவாகும் சுழல் என்பது காலத்தினுள் அடங்காது. ஏனெனில் மனிதனின் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் எண்ணங்களை உணர்ந்து செயலாய் மலர்த்தினாலும் கால அவகாசம் கிட்டாது. இதனை அனைவரும் நன்கு உணர வேண்டும். காலமாகிய யாம் உணர்த்த முற்படுவது ஒன்றே. நீங்கள் ஏற்றுள்ள செயல் என்பது இறைவனின் யுகமாற்ற செயலாகும். இதற்கான கால வரையறைகளை மனிதர்களால் உருவாக்க இயலாது. பல யுகங்களாய் நிகழ்கின்ற இறைவனின் இயக்கமானது மனிதனின் கால அங்கத்திற்குள் அடங்காது. இறைவனின் இயக்கத்தை உணர்வதற்கே மனிதன் பல பிறவிகளை ஏற்கின்றான். தான் ஏற்கும் பிறவியிலும் முழு நேரத்தினையும் இறைவனின் இயக்கத்திற்காக உழைப்பதில்லை எனில் இறைவனை ஓர் கால வரையறைக்குள் உணர்ந்துவிட இயலாது எனும் சத்தியத்தினை உணர வேண்டும். ஆதி சிவனின் இயக்கம் என்பது கல்பகோடி கால அளவினையும் கடந்ததாகும். அவரது ஒரு துளி இயக்க ஆற்றலை உணர்வதற்கே மானுடர்கள் பல பிறவிகளை ஏற்க வேண்டும். இருப்பினும் சில கால அங்கங்களில் தளர்வுகளும் விதிவிலக்குகளும் இறைவனால் உருவாக்கப்படும். அத்தகையதோர் அற்புத நிலை ஒன்றே அகத்தியரின் பெரும் முயற்சியினால் உருவாகியுள்ளது. இதனை உணர்வோர் யாவரும் பணிந்து ஏற்க வேண்டும். ஏனெனில் ஆன்மா என்பது இறைவனின் இயக்கத்திற்குள் பிரவேசித்தால் மாத்திரமே விண்ணேற இயலும். மேலும் மாற்று கால அங்கத்தினுள் பிரவேசிக்கவும் இயலும். அன்றி புவியின் கால அங்கத்தினுள் பிறந்து மடிந்து சுழன்று கொண்டே இருக்கும். அன்பு மானுடர்களே, இறைவனின் இயக்கம் ஒடுங்கிய கால அங்கத்திற்குள் பிரவேசித்துள்ளது. உங்களுடைய எண்ணங்களுக்கு வீரியம் அளிக்க வேண்டியது உங்களின் கடமையாகும்.
இறைவனின் இயக்கமானது கால அங்கத்திற்குள் பிரவேசித்திட உங்களுடைய எண்ணத்தினை வீரியமாய் உருமாற்றிடுங்கள். யாம் அருளிய சிவலிங்க வழிபாட்டினை பூரண உணர்வுகளால் ஏற்றிடுங்கள். புறத்தினில் நீங்கள் ஆற்றிடும் செயல்களைக் காட்டிலும் அகத்தினில் நீங்கள் ஆராதிக்கும் சிவனே உங்களை ஈர்த்தணைப்பார். நீங்கள் துவங்க உள்ள சிவபூஜை என்பதனை எவ்விதமும் வடிவமைத்து கொள்ளுங்கள். ஆயினும் உள்ளத்தில் உருவாகும் பக்தி சரணாகத நிலைகள் சிவனை முழுமையாக பற்றுவதாக அமையட்டும். உருவாகும் சிவ பக்தி எனும் எண்ணமானது 48 தின கால அங்கம் முடிவடைவதற்குள் வீரியமான சுழலாக உருமாற வேண்டும். புறச் செயல்கள் எவ்விதம் அமைந்தாலும் அகத்தினில் சிவனாகிய ஆன்ம ஒளியினை நோக்கிய பயணம் துரிதமடைய வேண்டும். நீங்கள் உருவாக்கும் சுழல் என்பது வீரியம் அடைந்தால் சிவனின் இயக்கத்தினை உணரும் பாக்கியத்தினை பெற்றிடலாம். 48 தினங்கள் எனப்படும் ஒரு மண்டல கால அளவிற்குள் ஆதிசிவனை அடைய வேண்டும் என்ற தீராத தாகம் கொண்டு பூஜிப்பவர்கள் யாவரும் எம்மால் ஏற்கப்பட்டு இணைக்கப்படுவர். இருப்பினும் சிவ இயக்கத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமெனில் அகத்தியரின் யுகமாற்ற பணிக்கும் உதவிடல் வேண்டும். அதன் பொருட்டே அஷ்டோத்திர பாராயணம் எனும் வழிமுறைதனை அகத்திய மகரிஷிகள் உருவாக்கி உள்ளார். சிவனின் இயக்கத்தினுள் பிரவேசிக்க வேண்டுமெனில் பல ஆன்மாக்களை விழிப்படையச் செய்திடல் வேண்டும். சுயநலம் மிக்க ஆன்மாவினை ஆணவமே சூழ்ந்திருக்கும். பணிவு கொண்டு அன்பினால் மலர்கின்ற ஆன்மாக்களையே யாம் தேர்வுறுத்திடவும் இயலும். எனில் மகா சிவராத்திரி எனும் அற்புத கால அங்கத்தினில் யாம் கால பைரவராகவும் ஆதி சிவனாகவும் தட்சிணாமூர்த்தியாகவும் நடராஜராகவும் உருமாறி அருள உள்ள ஞானத்தினை ஏற்க வேண்டும் எனில் அகத்தினில் சிவலிங்க வழிபாடு புரிதல் வேண்டும். புறத்தினில் அஷ்டோத்திர பாராயணம் தனை பற்பல ஆன்மாக்களை இணைத்து ஏற்க வேண்டும். அத்தருணமே ஆணவ கழிவுகள் அழிந்து அன்பு பெருகி சிவனின் அருள் கடாட்சத்தினை பெற்றிட இயலும். உணர்ந்து செயலாற்றிட ஆதி சிவனின் ஆற்றலை பெற்றிடலாம். ஆதி சக்தியின் அருளாசியும் பொழியப்படும். அன்பான அருளாசிகள்.